வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வளமாக நலமாக வாழணும்னு வாழ்த்துறோங்க. இன்னைக்கு பிள்ளையாரப்பன் எதை பற்றி பேசணும்னு எழுதி போட்டிருக்கிறார், பார்த்துடலாமா? தமிழும் புலவர்களும். தமிழை வளர்த்ததே புலவர்கள் தானே. எந்த புலவரை பற்றி பேசலாம்? முதல்ல ஒரு புலவரை பற்றி பேசலாம். இந்த புலவருக்கு வறுமை அதிகம், அதைவிட அதிகம் பேராசை. தேவைதான், பணம் தேவைதான். ஆனால் பணத்துக்காக என்ன வேணால் செய்யலாம். அது அவருடைய வறுமை தான் அதற்கு காரணம். இருந்தாலும் அதையும் மீறி அவருடைய பேராசை. ஒரு புலவர் என்ன சொன்னார்? பணம் தேவைதான். எந்த ஒரு புலவனும் காசை எதிர்பார்த்து தான் பாட்டு பாடுறான். ஆனால் தன்னுடைய பாட்டுக்கு ஏற்ற பணம் கிடைக்கிறத வச்சு கொடுத்தன நடத்தணுங்கிறது அவனுக்கு தோண மாட்டேங்குது. கொஞ்சம் பேராசை இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பேராசை கொண்ட ஒரு தமிழ் புலவர் என்ன பண்ணார்னாக்கா, ஒரு ஊரில் போய் இந்த ஊரில் யார் கொடை மகாபிரபு அப்படின்னு கேட்குறான். யார் நிறைய வாரி வாரி தர வள்ளல் அப்படின்ன உடனே அவன் கேட்ட கேள்வியை பார்த்த உடனே அந்த ஊர் மக்கள் கொஞ்சம் நக்கலாக, அதுவும் அந்த வீடு பார்த்தீங்களா, அங்கே ஒரு பெரிய பிரபு இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நீங்கள் பாடினீங்கன்னாக்கா நிறைய தருவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்க நக்கலாக சொன்னது இவருக்கு புரியல. சரின்னு அந்த பிரபுக்கிட்ட போய் உம்மை பற்றி பாடுவதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்ன பொழுது, சரி பாடுங்களேன் அப்படின்ன பொழுது புலவர் பாட ஆரம்பிக்கலை. அவர் 100 ரூபாய் தருகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், ஏன்னா முதல்லையே ரூபாயை பற்றி பேசினாதான் இவருக்கு பாட்டே வரும். 100 ரூபாய் தருகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிரபுவை பற்றி புகழ்ந்து, உன்னுடைய மாளிகை என்ன, உன்னுடைய புகழ் என்ன, உன்னுடைய பெருமை என்ன அப்படின்னு பாடினார். பாடி முடித்த உடனே அவர் 100 ரூபாய் தருவார் அப்படின்னுட்டு நின்றுட்டு இருந்த பொழுது, 200 ரூபாய் தருகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இன்னும் 2 பாட்டு பாடினார். சரி, இப்போவாச்சும் ரூபாயை கொடுத்தா அந்த 200 ரூபாயை வாங்கிட்டு போகலாமேன்னு பார்த்தாக்க 300 ரூபாய் தருகிறேன் அப்படின்னு அந்த பிரபு சொன்னான். இவருக்கு ஆசை தாங்கலை. நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கோம். 100 ரூபா தரேனவர் 200, இப்போ 300, இப்போ பாடுறேன் பாரு அப்படி சொல்லிட்டு, உன்னுடைய வம்சமே இந்திரனுடைய வம்சம், நீ கர்ணனுடைய பரம்பரையில் வந்தவன், அது இதுன்னு பாடின உடனே 400 ரூபாய் தருகிறேன் அப்படின்ன உடனே, ஆஹா இன்னைக்கு நான் யார் முகத்தில் முழிச்சேன்னு தெரியலையேன்னு இன்னும் பாட்டா பாட அவர் 500 ரூபாய் தருகிறேன், 600 ரூபாய் தருகிறேன் அப்படின்னு சொல்ல 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 இவர் பாடுறாரு. 400 ஆச்சு, 500 ஆச்சு, 600 ஆச்சு. இப்போ பாடி முடித்த உடனே 700 ரூபாய் தருகிறேன் அப்படின்ன உடனே, பிரபுவே நான் நிறைய பாடிட்டேன், இனிமே எனக்கு கற்பனையே இல்லை, நீங்கள் சொன்னதை கொடுங்க அப்படின்னா. எது 700 ரூபாய் கையில் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் சொன்ன உடனே அந்த பிரபு உள்ளே போய் ஒரு 100 ரூபாயை கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறார். அவன் கேட்குறான், ஐயா பிரபுவே, உம்மை பற்றி நான் பாடினேன், 700 ரூபாய் தருகிறேன் என்று சொன்னீர் அல்லவா, எனக்கு கோபம் வருகிறதுனா. எப்படியப்பா கோபம் வரும்? முதலில் 100 ரூபாய் தருகிறேன் என்றேன், நீ பாடினாய், 100 ரூபாய் தருகிறேன் அப்படின்னு, அதாவது உட்காரு தரேன்னு சொன்னேன், நீ இன்னும் 2 பாட்டு பாடின, அப்போ 300 நீ பாடி முடித்த உடனே முதலில் 100 கொடுக்குறேன் அப்படின்னு தான் நான் சொன்னேன். அப்போ அடுத்தது நான் 100 ரூபாய் தருகிறேன்னு சொன்னேன். 500 அப்படின்ன பொழுது 100 ரூபாய் தருகிறேன் என்று சொன்னேன். அப்போ 600. பாடுபவர் யார்? 100 ரூபாய் தருகிறேன். அப்போ அந்த 700 நான் சொல்லலை, 700ன்னு சொன்னேன். 7 உனக்கு 100 ரூபாய் தருகிறேன் என்று சொன்னேன். என்ன உடனே அந்த புலவர் நன்னா புரிஞ்சுக்கிட்டான். என்னன்னு கேட்டால், ஏய் எழுந்துறப்பா, 100 ரூபாய் தரேன்னு சொன்னதை நான் 700ன்னு புரிஞ்சுக்கிட்டு, அநியாயமாக எனக்கு தெரிஞ்ச கற்பனையில் இவ்வளவு பாட்டை பாடிட்டேனே
அப்படின்னு நொந்துக்கிட்டே அந்த 100 ரூபாயை மட்டும் வாங்கிக்கிட்டு போனானாம். அதாவது ஹிந்தியில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, லாலச் அப்படிம்பாங்க, பேராசை வேண்டாமே. ஒழுங்காக பாடிட்டு அந்த 100 ரூபாயை வாங்கிட்டு போயிட்டு இன்னும் 4 பேர் வீட்டில் பாடியிருக்கலாம். இந்த புலவன் பேராசைக்கார புலவன். ஆனால் புலவர்கள்லேயே தீசல்கள் கூட இருக்கிறாங்க. தீசல் அப்படின்னாக்கா தான் நன்னா இருக்கோமோ இல்லையோ மற்றவங்கள் நல்லாவே இருக்கக்கூடாது, அதுதான் தீசல் தனம். ஒரு அரசனுக்கு கவிதைனா ரொம்ப பிடிக்கும், தமிழ் கவிதை. தன்னுடைய அவை புலவர்களை கூப்பிட்டு பாடச் சொல்லி அர்த்தம் சொல்லுங்கள், ஆஹா என்ன அழகாக இருக்கிறதுன்னு ரொம்ப ரசிப்பானான். அப்புறம் இவங்க பாடின பாட்டே பாடின உடனே அவருக்கு கொஞ்சம் அலுத்து போய், புலவர்களே நான் இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், புதிதாக ஒரு கவிதை எழுதி கொண்டு வந்து அதற்கு பொருள் சொல்லி என்னை மகிழ்வித்தால் 10,000 பொன் தருவதாக அறிவித்தேன். என்ன தர்மி கதை மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? அந்த மாதிரி அவன் அனௌன்ஸ் பண்ணிட்டான். இந்த புலவர்களுக்கு, அவை புலவர்களுக்கு ஒரே எரிச்சல். எவனோ ஒருத்தன் வந்து நாம் பாடுற பாட்டுக்கெல்லாம் ராஜாவுக்கு பிடிக்கல, புதுசாக எவனோ ஒருத்தன் வந்து பாடிட்டு 10,000 பொன், ஐயோ வாயிலெல்லாம் புகை வருதே அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வைத்தறிச்சப்பட ஆரம்பித்தாங்க. அவங்க 4 பேர் சேர்ந்து ஒரு கூட்டணி, நல்ல கூட்டணி இல்லை, அது பொல்லாத கூட்டணி. ஒருத்தன் சொன்னான், இந்த பார் நான் ஏகச்சந்த கிராகி, அதாவது ஒரு தரம் பாட்டை கேட்டால் எனக்கு திருப்பி சொல்ல தெரியும், உனக்கு எனக்கு 2 தரம் கேட்டால் தன்னால் வந்துடும், உனக்கு 3 தரம், உனக்கு 4 தரம் கேட்டால் நான் கண்ணை மூடிட்டு எழுதிடுவேன் அப்படின்னா. சரி வா, நம்ம 4 பேர் இந்த கூட்டணியில் எந்த புலவன் வந்து அவனுடைய கவிதையை படித்தாலும் ஒரு தரம் படித்த உடனேவே நான் அதை திருப்பி சொல்லி, ஐயையா இது ஒன்றும் புது கவிதை இல்லை, எனக்கே தெரியும், உனக்கு தெரியும்லனாக்கா நீ சொல்லுவ நீ சொல்லுவ நீ சொல்லுவ, அப்படி ஒத்தத்தனையாக ஓட ஓட விரட்டிடலாம். கடைசியில் அரசன் என்ன பண்ணுவான், சரி புலவர்களை நீங்களே ஏதாவது சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரூபாய் தருவேன்னு சொல்லிடுவாங்கன்னு நினச்சான். அதே மாதிரி ஒரு புலவன் வந்த உடனேவே அந்த முதற் புலவன் கேட்டான், இது ஒன்றும் புதிய கவிதை இல்லையே, இதோ நான் சொல்லுகிறேன் அப்படின்ட்டு அவன் சொன்னதை ஒரு தரம் சொன்ன உடனே புரிஞ்சுப்பான் பார்க்கு, நல்லா பிடிச்சுக்கிறவான். அவன் சொன்னான், அடுத்தவன் சொன்னான், ராஜாவுக்கு இப்படியே வரவங்க எல்லாரையும் இவங்க இப்படி சொல்கிறாங்களே, எல்லா கவிதையும் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு, இவங்க தான் பெரிய புலவர்கள் போல இருக்குது, சரி யாருக்கு கொடுக்கலான்னு யோஜனை பண்ண போது ஒரு புலவன் வந்தான். அந்த புலவன் யாருன்னா ஆரம்பத்திலேருந்தே அரச சபைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறவன். அவன் இதெல்லாம் கவனிக்கிறான். வருகிற புலவர் பாவம் எங்கேருந்தோ வெளியூர்லேருந்து வந்து அழகாக கவிதையெல்லாம் எழுதிட்டு வந்து இங்கே சொன்னாக்கா இது ஏற்கனவே நாங்கள் கேட்டிருக்கோம், இந்த 4 பேரும் சொல்கிறாங்களே, இங்கே தான் இருக்குது சூட்சுமம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு இவன் தைரியமாக ஒரு பாட்டை எழுதிக்கிட்டு வந்தான். வந்துட்டு அந்த ஓலையினருக்கு கையில் வச்சுக்கிட்டு, அரசே வணக்கம், நான் புதிதாக ஒரு கவிதை எழுதி கொண்டு வந்திருக்கிறேன், இது என் வாழ்க்கை கவிதை அப்படின்றான். சொல்லு அப்படின்ன பொழுது, என்னப்பன் பண்டொரு நாள் உன்னப்பனுக்கு தந்த பொன் 10,000 இன்னும் திருப்பி தராததன் தாமதம் என்ன, காரணம் என்ன, மன்னர் மன்னா இன்னும் பொறுப்பதற்கு நான் என்ன மன்னா அப்படின்னு அந்த கவிதையை படித்தான். ராஜாக்கு அப்படியே விதுவிதுத்து போச்சு. என்ன சொன்ன, என்ன கவிதை சொன்னீர் அப்படின்னு கோபமாக கேட்டான். என்னப்பன் பண்டொரு நாள் உன்னப்பனுக்கு தந்த பொன் 10,000 காசுகளை இன்னும் திருப்பி தராததன் காரணம் என்ன மன்னா, பொறுப்பதற்கு நான் என்ன மன்னா, இது என்னப்பா கவிதை அப்படின்ன உடனே, அரசே என்னுடைய தந்தை உம்முடைய தந்தை காலத்திலேயே புலவராக இருந்திருக்கிறார், அதன் பிறகு நானும் இருந்தேன் கொஞ்ச நாள் அவை புலவராக, அந்த கூட்டத்தில் ஒருவராக. ஆனால் உம்முடைய அரசாட்சியில் அராஜகம் நடக்கிறது, அதை உமக்கு புரிய வைப்பதற்காகவே. அது சரி, எங்கப்பாக்கு உங்கப்பா எப்படி அப்பா 10,000 பொன் கொடுத்தாரு அப்படின்னு கேட்ட பொழுது, அங்கேதான் சூட்சுமம் இருக்கிறது. இந்த கவிதை என்னுடைய சொந்த கவிதை தானா என்பதை நீங்கள் அவர்களிடம் கேளுங்கள் அப்படின்ன பொழுது அந்த 4 பேர்கிட்டையும், ஏன்பா இந்த கவிதை முன்னால் கேட்டிருக்கீங்களா புலவரே, அவர் தான் எழுதிட்டு வந்திருக்கார், அப்போ அவருக்கு 10,000 பொன் கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்டபோது இந்த புலவர்கள்லாம் கையெல்லாம் பிசையிறாங்க.
இந்த புலவன் சொன்னா, அரசே, நான் அவ்வளவு முட்டாள் அல்ல. உங்களிடமிருந்து நான் அந்த 10,000 பவுனை அப்படி வாங்கி கொண்டு விட மாட்டேன். விஷயத்தை சொல்லுகிறேன் கேளுங்கள். இந்த 4வரும் திருட்டு கூட்டணி. அப்படியென்றால் அப்போ சொல்கிறான், நான் ஒரு தரம் சொன்னால் அதை ஏகச்சந்த கிராகி, அப்படின்னா ஒரு தரம் சொன்னால் கிரகித்து கொள்ளக்கூடியவன், மனசில் வாங்கி கொண்டு அவன் திருப்பி சொல்லிவிடுகிறான். அடுத்தவனுக்கு 2 முறை கேட்டால் மனப்பாடமாக வந்துவிடும். அடுத்தவனுக்கு 3ஆம் முறை, 4ஆம் அவனுக்கு தண்ணீர் பட்ட பாடு. இப்படியே அவர்கள் ஒவ்வொரு புலவர்களையாக ஓட்டி விட்டார்கள். எல்லோரும் ஊருக்கு வெளியில் வந்து மண்ணை வாரி தூற்றுகிறார்கள், அழுகிறார்கள். நான் எழுதி வந்த கவிதையை இப்படி சொல்லிவிட்டார்கள் என்று. இவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காகவே நான் இப்படி ஒரு கவிதை எழுதி கொண்டு வந்தேன். சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம். என்னப்பன் உன்னப்பனுக்கு பண்டொரு நாள் தந்தன்னு சொல்ல சொல்லுங்கள். அப்போ இந்த 4 புலவர்களும், ஆமாம், நாங்கள் செய்தது தப்புத்தான். நாங்கள் அந்த 10,000 பவுனுக்கு ஆசைப்பட்டு தான் யாருக்கோ போயிட போகிறதே அப்படிங்கிற ஒரு வைத்தறிச்சல்ல தான் ஒருத்தரையும் அண்ட விடலை நாங்கள் அப்படின்னு சொன்ன பொழுது, இப்பொழுது என்ன சொல்லுகிறீர்கள் என்ற பொழுது, அந்த 4வரும், நாங்கள் இந்த ஊரை விட்டே வெளியே போய்விடுகிறோம், எங்களுக்கு ரொம்ப அவமானமாக போச்சு, எங்களுக்கு இல்லை, நாங்கள் படித்த தமிழை அவமதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனாங்களாம். அந்த யாருடைய அப்பா காலத்தில் இவருடைய அப்பா புலவராக இருந்தாரோ அதே புலவன் இங்கு அவை புலவராக இருந்ததோடு இல்லாமல் இந்த 10,000 பொன்னை வாங்கி கொண்டு யார் யாருக்கெல்லாம் நீங்கள் பரிசு அளிக்கவில்லையோ அவர்களுக்கும் சேர்த்து கொடுங்கள் என்று சொன்னானாம். அவன் உண்மையான தமிழ் புலவன் இல்லையா? ஆக பேராசை இருக்கக்கூடாது, ஆனால் மற்றவர்கள் முன்னுக்கு வரவே கூடாது அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறான் பாருங்க. மற்றவர்கள் முன்னுக்கு வரக்கூடாது அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறான் பாருங்க. அது தமிழ் படித்தவர்களுக்கு அழகல்ல. ஏனென்றால் தமிழ் நல்ல ஒழுக்கத்தையும் பண்பையும் நல்ல உள்ளத்தையும் தரக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது அதை வைத்து பணம் பண்ண வேண்டும், அதை வைத்து புகழ் பெற வேண்டும் அப்படின்னு புலவர்கள் நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி பிள்ளையாரப்பா தமிழும் புலவரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு தலைப்பை கொடுத்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் 2 கதை சொல்லிட்டேன் இன்றைக்கி.